ரெசிபி பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோம். ஆவக்காய்னாலே மாங்காய்னு அர்த்தம். அந்த மாங்காய்கள் உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த ஓடுகளோடையே செய்யக்கூடியது தான் இந்த ஆவக்காய் மாங்கான்றது. இது ரொம்பவே சுவையானது, ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது, தப்பில்லாமல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 5 கப் அல்லது 6 ஆவக்காய் மாங்காய், அரை கப் உரித்த வெள்ளை பூண்டு, 1 கப் மிளகாய்த்தூள், 1 கப் கடுகு, 3/4 கப் உப்பு, 1/4 கப் வெந்தயம், 1/2 கப் நல்லெண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய். இந்த ஆவக்காய் ஊறுகாய்க்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மாங்காய்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் மாங்காயில் நல்ல புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாங்காயாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஊறுகாய் ரொம்ப சுவையாகவும் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும். அந்த புளிப்பு தன்மை தான் நம்மளுடைய ஊறுகாயை கெடாமல் வச்சுருக்க போகுது இல்லைங்களா. அதனால் தேர்ந்தெடுக்கும் பொழுது மாங்காய்களுக்கு நல்ல புளிப்பு இருக்கிற மாங்காயாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்தது இதை எப்படி நறுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வெந்தயத்தையும் கடுகையும் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து அது ஆகிட்டே இருக்கும்பொழுது நம்ம மாங்காயை இது நீங்கள் வறுக்கும்பொழுது நம்ம என்ன கவனத்தில் கொள்ளணும்னா ரொம்ப வறுபட்டுடக்கூடாது. வறுபட்டுடுச்சுன்னா அதனுடைய மனமே மாறிடும். அதனால ரொம்ப வறுபட்டுடக்கூடாது, லேசாக வறுக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், நம்மளுக்கு மிக்சர் ஜாரில் உபயோகப்படுத்த போகிறோம் இல்லைங்களா, அப்போ தான் அது அரைக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். அதனால லேசாக நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ரொம்ப மிதமான தீயில 2 நிமிஷத்துக்கு வச்சு வறுக்க போகிறேன். இந்த மாங்காய் நறுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னென்னா ஒரு நல்ல கூர்மையான கத்தி. இந்த கத்தி இருந்ததுனா தான் மாங்காய்கள் அடிபடாமல் நறுக்க முடியும். இப்போ நான் ஏன் இதை உபயோகப்படுத்தி இந்த கத்தியை கீழே தட்டினேன்னா மாங்காயை நீங்கள் இப்படியே அடித்து பண்ண முடியும். ஆனால் மாங்காயை அப்படி அடிக்காமல் ஏன் பண்ணுறோம் நம்மனா, மாங்காய்களை அடிக்கும் பொழுது மாங்காய் அடிபட்டுடுத்துனா என்ன ஆகும், ஊறுகாய் நீண்ட நாளைக்கு இருக்காது. அதனால சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த உள்தோல் உள்ளுக்குள்ளார கொட்டை இருந்த இடத்துல பளபளன்னு ஒரு உள்தோல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த தோல் இருந்ததுனாலும் மாங்காய் அவக்காய் கெட்டு போயிடும் சீக்கிரமாக. அதனால் இந்த தோலை நீக்கிறது ஒரு முக்கியமான வேலையாகும். இந்த ஆவக்காய் மாங்காய் செய்யும்பொழுது இதை லேசாக இப்படி சுரண்டி விட்டிங்கனாலே இப்படி தோல் வந்துடும். இந்த பளபளப்பு தோல் நீக்கினீங்கன்னா உள்ள ஒரு சொரசொரப்பாக இருக்கும். சில சமயம் சில மாங்காய்கள்லேருந்து இந்த தோல் அப்படியே அழகாக எடுக்கும் பொழுது இலகி வந்துடும். அப்படி வரலைன்னா இது மாதிரி கத்தி வச்சு சுரண்டி இந்த தோலை எடுக்கிறது நல்லது. இப்போ நம்மளுடைய வெந்தயம் வறுபட்டுடுச்சு. அப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்தது நம்ம கடுகை அதே மாதிரி மிதமான தீயில வச்சு வறுக்க போகிறோம். கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை எடுத்துடணும். இப்போ நம்ம இதை நறுக்கும் பொழுது அந்த மேல் துகில்களை எடுத்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதெல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாங்காயை நல்லா நறுக்கலாம். இந்த அவக்காய் மாங்காயோடைய தனி சிறப்பு என்னென்னா இந்த உள்தோல் அது கூட ஒட்டி இருக்கிறது தான். அதனால் நம்ம நறுக்கும் பொழுது இந்த உள்தோல் வெளிப்பட்டுடாமல் அது வெளியில் வந்துடாத அளவுக்கு பார்த்து நறுக்கணும். பொதுவாக இதை அப்படியே பெருசாக போட்டுடுவாங்க அவக்காய் மாங்காயில். ஆனால் நம்ம இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வீணாகிடுது இல்லைங்களா, அதனால் சின்ன சின்ன துண்டாகவே நறுக்கிக்கலாம். நம்மளுடைய மாங்காய்கள் முழுவதுமாக நறுக்கப்பட்டு விட்டன. இப்போ எப்படி ஊறுகாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அளவு இந்த பாத்திரத்தில் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப் எடுத்தீங்கன்னாலும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 5 கப்புக்கு 1 கப் என்ற விகிதத்தில் நீங்கள் எல்லா அளவுகளையும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் விழாத அளவுக்கு நிற்கக்கூடிய மாங்காய்களை மட்டுமே 1 கப் மாங்காய் அப்படின்னு நான் அளவு எடுத்திருக்கேன். அதனால தான் இந்த 1 கப்புக்கு இதே மாதிரி 5 கப்புகள் மாங்காய் வரும். இந்த கப்பின் அளவிலேயே அதே அளவில் மிளகாய்த்தூள் மற்றும் மற்ற தேவையான பொருட்களையும் நம்ம அதே மாதிரி அளந்து எடுத்துகிட்டு இருக்கோம்.
நீங்கள் இந்த கப் இல்லை சின்ன கப் உபயோகப்படுத்தினாலும் சரி, பெரிய கப் உபயோகப்படுத்தினாலும் சரி, அதே விகிதத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இதை செய்யலாம். நம்மளுடைய கடுகு வந்து நல்லா வறுபட்டுச்சு, அதாவது நல்லா வறுபட்டு வெடிக்கவே இல்லை, லேசான ஒரு வறுபட்டுருக்கு. இப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு மிக்சர் ஜாரை உபயோகப்படுத்தி இதை நல்லா நம்மளால் அரைக்க முடியும். இப்போ நம்ம மிக்சர் ஜாரை உபயோகப்படுத்தி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இங்கே அரைப்பட்ட வெந்தயம் தயாராக இருக்குது. இந்த பாத்திரத்துக்குள்ளே போட போகிறேன். நான் வந்து கல் உப்பு உபயோகப்படுத்துகிறேன். கல் உப்பு எப்பொழுதுமே ஊறுகாய்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் கல் உப்பையும் லேசாக நம்ம அரைச்சிக்க போகணும். இப்போ நம்ம கடுகை அரைச்சி எடுத்துக்கலாம். ஊறுகாய்க்கு உண்டான கறியை இப்போ நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். இதை தான் நம்ம ஊறுகாயில் வரும்பொழுது அப்படியே வரும். இதை இங்கே பாருங்கள், கலந்து விட்டுக்கிட்டு மிளகாய் தூள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஊறுகாய்க்கு உண்டான மசாலா அல்லது கறி தயாராகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம இந்த ஊறுகாயை தயார் பண்ணலாம். இப்போ இந்த ஊறுகாய்க்கு ஒரு சுத்தமான கண்ணாடி பாத்திரம் அல்லது பீங்கான் பாத்திரங்களை உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை தவிர்த்திங்கன்னா அதுவும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா பிளாஸ்டிக்குன்னும் போது என்ன ஆகும்னா இந்த உப்பு புளிப்பெல்லாம் இந்த பிளாஸ்டிக்கு மேலே கூட சேர்ந்து ஒரு ரசாயன கலவை உண்டு பண்ணி எதிர்வினையை உபயோகப்படுத்தி நம்மளுக்கு ஊறுகாயும் கெட்டு போயிடும், உடலுக்கு ஆரோக்கியத்துக்கும் நல்லதில்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து கண்ணாடி அல்லது பீங்கான் ஜாடிகளை உபயோகப்படுத்தலாம். இப்போ இது நல்ல சுத்தமாக கழுவி காய்ஞ்சு இருக்கணும். இப்போ இது கூட நம்ம சொன்ன அளவிலான எண்ணெயில் ஒரு சிறிதளவு எண்ணெயை அடியில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த கண்ணாடி குடுவை அல்லது பீங்கான் எதுவாக நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கனாலும் அதில் அது லேசாக எல்லா பக்கமும் படர்ற மாதிரி தள்ளி விடுங்க. இப்போ கொஞ்சம் மாங்காய் எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். சிறிதளவு பூண்டு, இந்த மசாலா தூள், இப்போ மீதமுள்ள மாங்காய்களையும் இதே மாதிரி போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம மீதமுள்ள எண்ணெயை இது மேலே ஊற்றிடலாம். இப்போ நான் வந்து இது கூட 1.5 சொன்னதில் ஒரே ஒரு கப் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். 3 நாட்கள் கழித்து இதை நம்ம நல்லா குலுக்கி கலரி விடுவோம். அப்படி விடும்பொழுது தேவைப்பட்டால் உப்பு மற்றும் எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 3 நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 நாளைக்கு அப்புறம் நம்ம ஊறுகாயை பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, ஊறுகாயில் அங்கங்கே எண்ணெய் நல்லா மேலே வெளியில் வந்திருக்கு. உப்பு நல்லா உருகி நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மரக்கரண்டியை வச்சு ஒரு கிளறி கொடுக்கலாம். இந்த நேரத்தில் தான் நம்ம சுவையை சோதித்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் சிறிதளவு உப்பு மற்றும் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ ஏன் இந்த மாதிரி சின்ன மாறுதல் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, மாங்காய் சில சமயம் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா சிறிதளவு உப்பு தேவைப்படலாம். ஆனால் பொதுவாக இந்த அளவு வந்து இந்த புளிப்பான மாங்காய்க்கும் பொருந்தும். தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஊறுகாய் முங்குற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நம்மளுடைய ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. வாங்க இதை பரிமாறலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இதை சரியான ஒவ்வொரு விஷயம் சொன்னோம் இல்லையா? எல்லா விஷயத்தையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு செய்தீங்கன்னா நிச்சயமாக நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் சுவையான ஆவக்காய் ஊறுகாய் நம்ம வீட்டில் தயாராகிடும். செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosaitopizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.